எல்லாருமே வாழ வேண்டும். இருக்கின்ற காலம் சொற்பம். இந்த சொற்ப காலத்தில் ஏதேதோ எண்ணங்கள், ஏதேதோ சிந்தனைகள், பல்வேறு நிகழ்வுகள் இதெல்லாம் நம் தலையிலே சுமந்து கொண்டு எந்தெந்த பாதையிலெல்லாம் செல்லக்கூடாதோ அப்படிலாம் போக வேண்டியது இருக்கும். என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேச வேண்டியது இருக்கும். அவையெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு சங்கிலி தொடர் போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்மை வேறு ஒரு இடத்தில் நிற்க வைத்து நாம் ஏண்டா இங்க வந்தோம், எதுக்காக இங்கு வந்தோம் என்பதை மறக்க வைத்து அதில் உழல வைத்து இந்த மூப்பு வயசாகி போய் கடைசியில் ஒண்ணுமே பண்ண முடியாது. படத்தை திருப்பி ஓட்டுங்க, ஐயோயோ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, 25வது வயசு இப்போதான் நான் உணர்ந்துட்டேன், 25வது வயசுலேருந்து படத்தை மீண்டும் ஓட்டுங்கள். மீண்டும் காலச்சக்கரத்தை திருப்பி சுற்ற முடியுமானா சுற்ற முடியவே முடியாது. நோ, நெவர் சான்ஸ். அகெயின் அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு, ரீப்ளே பண்ண வைக்க முடியாது. அதுதான் விழிப்புணர்வு. இந்த இடத்துல அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கணத்திற்கு கணம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குருராஜரை பரிபூரணமாக நாம் உணரலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட். நாம் கணத்திற்கு கணம் வாழுதல் அப்படிங்கிறது குருராஜருடைய கருணா கடாட்சம். அவர் என்ன பண்ணார் பாருங்க. கடந்த ஒரு 10 நாட்களாக பல்வேறு ஒரு புண்ணிய ஸ்தலங்கள், சேத்திரங்கள் இங்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு அனுமதி கிடைத்தது. மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரிபூர்ண அருளாசியுடன் அத்திய கதை. நான் போயிட்டு நைட்டு ஒரு இரவு 2 மணிக்கு ஒரு 1:30-2 மணி வாக்கிலே திரும்பி வந்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா நான் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாகனம் சேத்பட் அப்படின்ற ஊருக்கு முன்னால் வந்துட்டு இருக்கு. என்னோட நண்பர் ஒருத்தர் ஜெயம் பாலு அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். ஓட்டுநர் திரு செந்தில் அவர்கள் அல்ல ராகவேந்திர பக்தர்கள், தீவிர ராகவேந்திர பக்தர்கள், அவர்கள் ஓட்டிட்டு இருக்காரு. நாங்கள் நம்ம ஊரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தா சேத்பட்டு வருதுன்னு, சேத்துப்பட்டு நான் சொல்கிறேன், டே செந்தில் இங்கே பார், இங்கே சேத்துப்பட்டு ஊர் வருது, இங்கே ஒரு ராயருடைய கோயில் இருக்குது. இப்போ தான் நான் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் இங்கே படம் எடுத்தேன். அங்கே நிறைய பேர் பேசினாங்க. திரு சுதர்சனம் அவர்கள் தான் தன்னுடைய திருக்கரங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையும் வடிவமைத்து, அந்த பிருந்தாவனத்தையும் வடிவமைத்து மிருத்திகையெல்லாம் கொண்டு வச்சு தடபுடலாக ஒரு காலத்தில் அந்த ஆலயமானது அந்த ஏரிக்கரை ஓரத்தில் நடந்திருந்ததுக்கு கொஞ்ச நாட்களாக அங்கே பூஜை நடைபெறாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், கடந்த பதிவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் அந்த புனர் பிரதிஷ்டாபனம் செய்து பூஜையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் இங்கே தான் இருக்காங்க, போனோம் போ அப்படின்னு சொன்னேன் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு அவரும் தேடி என்னை அழைத்து கொண்டு செல்றார். அந்த பாதை எல்லா பாதையும் ஒரே மாதிரி இருக்கு. போயிட்டு 2 ரவுண்ட் வந்துட்டோம். அந்த இடத்தை சரியாக கணிக்க முடியவில்லை. வழியில யார்கிட்டையும் கேட்க முடியாது. 1:30 மணிக்கெல்லாம் யாரும் இல்லை மக்கள். அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நான். ஒருத்தர் இருந்தார், ஒரு மெடிக்கல் ஷாப்பை ஏதோ ஒரு இடம் ஏடிஎம் எங்கிறது ஒருத்தர் இல்லை. அதை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குங்க, அங்கே போய் பாருங்கள். ஒரு கொஞ்சம் தூரத்தை வந்தான். சரி வண்டி அங்கே உடனே விடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இரவு நேரத்தில் அந்த ஒரு நல்ல ஒரு இரவு நேர வெளிச்சத்தில் வண்டி அங்கே நிற்க வச்சுட்டு அந்த மேலேருந்து கீழே இறங்கி போயிட்டு ஒரு நிசப்தமான அந்த இடம், அந்த செடிகள் கொடிகள்லாம் அப்படியே அசைந்துட்டு இருக்கு. குருராஜர் இந்த இடத்திலும் அமர்ந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தன் வருவான், பக்தை வருவார், நான் அருள்பாலிக்க இங்கு அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க. உள்ள இருக்கார். அது நமக்கு தெரியணும். அது முதல்ல அதை உணரக்கூடிய தன்மை நமக்கு முதல்ல இருக்கணும். அந்த சுதர்சனம் அவர்கள் இப்போ இல்லை. அவர் ஆக்சுவலாக அங்கே போயிட்டு அந்த சிலைகளெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய யோசித்து பார்த்தா, நான் அவரை பார்த்ததில்லை, பட் அதெல்லாம் யோசித்து பார்த்ததெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி செஞ்சுருப்பாங்க. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, கிடைக்கின்ற நேரம், கிடைக்கின்ற சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அது இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, சந்தர்ப்பங்கள் நேரங்கள் நமக்கு வாய்க்கிறது அப்படின்னா குருராஜருடைய பொற்பாத கமலங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நேரடியாக சென்று அந்த இடத்தில் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை, வணக்கத்தை சொல்லி அந்த இடத்திலிருந்து ஒரு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து வரணும். இதுதான் வாழ்தல். கணத்திற்கு கணம் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒருத்தர் கேட்கிறாருன்னா ராயர் கேட்கிறார். ராயர் அனுப்பி வச்சிருக்காரு. ஏதோ நடக்குதுன்னா அவருடைய அனுகிரகத்தால் நடக்குது. எதையுமே தப்பாக பார்க்கவே கூடாது. நெகட்டிவ் தாட்டை பண்ணக்கூடாது. நீங்க நம்பிட்டீங்கன்னா நெகட்டிவ் தாட்டே தேவையில்லை. நீங்க இவரையும் நம்பிடுவீங்க, நெகட்டிவ் தாட்டும் திங்க் பண்ணுவீங்க, நடக்கும் நடக்காதுன்னு யோசிப்பீங்க, புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க. இந்த காலத்தில் இப்படிதான்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு கடவுளின் முன்னால் நின்று குருராஜரின் முன்னால் சென்று பிரார்த்திப்பது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மிக நன்மையான ஏற்றத்தை மாற்றத்தையும் நம்முடைய வாழ்வில் உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி பாருங்க.
சரண்டர் ஆகிட்டோன்னு அவ்வளோதான், கீப் சைலன்ஸ். நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். அனைத்துக்கும் பொறுப்பு அவர் தான். அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய தவஸ்வி. எத்தனையோ 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 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய மூச்சை அடக்கி சரீரத்தோட உள்ள போயிட்டு உட்கார்ந்து தியானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாதா? ஒரு பக்தன் எங்கேயோ இருந்து கூப்பிடுறாங்க, நம்மள பக்தியை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணுன்ற அவங்களுக்கு தெரியாதா? 100% தெரியும். அதை உணரக்கூடியது தான் நமக்கு தெரியாது இந்த இடத்துல. அதனால குருவின் பரிபூர்ண அருள் ஆசிகள் நமக்கு கிடைக்க பெறணும், வரணும் அப்படின்னா அவர் முன்னால் பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள். நிச்சயமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழலாம். ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த பிறவியில் இப்பொழுது இக்கணமே உங்களுக்கு தொடங்கிவிடும், இது நிச்சயம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.